எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேனி தென்றல் சேனல்லேருந்து பூங்குடி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லரிங் கூலி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே இது சம்மந்தப்பட்டு 2 வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் கூட வர்ற கமெண்ட்டில் 3ல் ஒரு கமெண்ட்டு அந்த கூலி சம்மந்தப்பட்டு இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய வர்றதுனால நான் இன்றைக்கி இந்த டெய்லரிங் கூலி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் ப்ளவுஸ், பாவாடை சட்டை, சுடிதாரு எல்லாத்துக்குமான கூலி எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இப்போது ஒரு ப்ளவுஸ் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக உங்ககிட்ட வந்து ஒரு ஊர்லேயும் ஒரு விதமான டெய்லரிங் சார்ஜ் இருக்கும். இப்போ இங்கே நான் வந்து சென்னையில் இருக்கேன். சென்னையில் வாங்குறது வந்து மற்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ப்ளவுஸ், லைனிங் கிடையாது, சும்மா நார்மலான ப்ளவுஸ், வெறும் ரவுண்டு நெக் மட்டும்தான் வச்சுருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே 100 ரூபா நான் வாங்குகிறேன். அதாவது நான் வீட்டில் செய்கிறேன், நான் என்னுடைய கூலியை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே டெய்லர் கடைன்னு பார்த்திங்கன்னா 150 வரைக்கும் வாங்குகிறாங்க. நான் வந்து 100 ருபீஸ் வாங்குகிறேன். இப்போது இதில் நீங்கள் வந்து உள்ள லைனிங் கொடுத்து தைக்கும்போது லைனிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை அவங்களே லைனிங் வாங்கி கொடுக்க சொல்லிடுங்க. அப்போ லைனிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இதனுடைய கூலி வந்து டபுள். அதாவது லைனிங் ப்ளவுஸுக்கு கூலி வந்து டபுள். இது 100 ரூபா அப்படின்னா நீங்கள் லைனிங்க்கு வந்து 200 ரூபா ஸ்டிச்சிங் சார்ஜ், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா லைனிங் துணியோட சார்ஜ் உங்களை வாங்க சொன்னாங்கன்னா அவங்களே வாங்கி கொடுத்தாங்கன்னா நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி இதை கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி தைக்கிற கிளாத்லேயே பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய டிசைனிங் வச்சு நாம் ப்ளவுஸ் வந்து தைக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது நான் நம்ம சேனல்லையும் எப்படி தைக்கிறதுங்கிறத போட்டிருக்கேன். இது மாதிரி நாம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக டிசைனிங் கொடுத்து தைச்சோம் அப்படின்னா அதுக்கு அந்தந்த துணிக்கு அதாவது அந்தந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி நாம் அதனுடைய சார்ஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி. இதுக்கு வந்து நான் எவ்வளோ வாங்குவேன்னா 350 வரைக்கும் வாங்குவேன். ஏன்னா இதில் அவ்வளோ வேலைகள் இருக்குது. ஓகேங்களா? அதனால் ஒரு சின்னதாக நெக்கு மட்டும் நம்மளை வந்து டிசைனிங்காக வைக்க சொன்னாங்கன்னா ஒரு 50 வரைக்கும் எக்ஸ்ட்ரா வாங்கலாம். இதையே ஒரு நாட் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 20 வாங்கிக்கலாம். இல்லை வேறு எதுனா அடிஷ்னலாக நம்மளை வந்து இதில் ப்ளவுஸில் இருந்து கிழிச்சி எடுத்து இங்கே ஏதாவது ஒரு சின்னதாக டிசைன் பண்ண சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு 50. அது நம்மளுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணி வாங்கிக்கணும். ஓகேங்களா? ஒன்றொன்றுக்கும் நாம் யாருக்கிட்டையும் போய் கேட்டுகிட்டு இருக்க முடியாது. நம்மளுடைய ஒர்க்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பணத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணி வாங்கிக்கணும். ஓகேங்களா? டிசைனிங் ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட் வர்றது வந்து இந்த பேண்ட்டு, சுடிதார் பேண்ட்டு, சுடிதாரோட டாப்பு. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா செட்டாக தான் கொடுப்பாங்க தைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட. இப்போ இது வந்து பேண்ட்டு. இந்த பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொடுக்காம ஒரு நார்மலான மேக்ஸிமம் ரொம்ப டிசைன் இல்லாமல் நார்மலாக ஒரு பேண்ட்டு ஒரு டாப்பு தைக்கிறதுக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, நான் லைனிங் போட்டு தைக்கிறதுக்கு 300 வாங்குகிறேன். ஓகேங்களா? லைனிங் போட்டு தைக்கிற சார்ஜ், லைனிங் சார்ஜ் கிடையாது நான் சொல்கிறது. லைனிங்க்கு தனியாக அவங்க கொடுத்துடணும் லைனிங்கு. அப்படி இல்லை என்ன வாங்க சொன்னாங்கன்னா நான் அதுக்கு அடிஷ்னலாக சார்ஜ் வாங்கிப்பேன். ஓகேங்களா? அதுக்கு 300. அப்படி இல்லாமல் லைனிங்கே கிடையாது, அப்படியே அதை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மல் ப்ளவுஸ் மாதிரி அந்த மாதிரி தைக்கணும்னா 200 தான் வாங்குகிறேன். இப்போ நமக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. ஓகேங்களா? இது ஒரு செட்டு, அது ஒரு செட்டுனா 200, அது வந்து 300 முடிஞ்சிருது. இப்போது பேண்ட் மட்டும் கொடுக்குறாங்க சில பேர். அப்படின்னா எவ்வளவு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வருது. இப்போ என்கிட்ட அது மாதிரி கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு பேண்ட்டுக்கு அதிக வேலைப்பாடு கிடையாது, டாப்புக்கு தான் அதிக வேலைப்பாடு. அதனால் நான் வந்து இந்த பேண்ட்டுக்கு வந்து ஒரு 80 மட்டும் வாங்கிப்பேன். ஓகேங்களா? ஏன்னா அந்த 200
டிவைட் பண்ணும்போது ஒரு 80 வாங்கிப்பேன். இது வந்து நார்மல் பேண்ட்டு தான். இதையே உங்களுக்கு கேதரிங் பேண்ட் மாதிரி கொடுக்கும்போது அதில் நம்ம கொஞ்சம் அந்த பட்டியை வெட்டுறது, கட் பண்ணுறது, ஜாயின் போடுறது எல்லாம் நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த கேதரிங் பேண்ட்டு அப்படிங்கும்போது. அப்போ வந்து நாம் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு வாங்கிக்கலாம். இப்போ நான் கால்குலேட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு எனக்கு வேலை எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வாங்கிப்பேன். இப்போது இந்த டாப்பு பாருங்கள். இந்த டாப்பில் வந்து ரொம்ப நார்மலான ஒரு நெக்கு தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த டாப்பு ரொம்ப ஒரு வந்து ரவுண்டு நெக்கு, பின்னாடியும் முன்னாடியுமே ரவுண்டு நெக்கு தான். இதில் நமக்கு வந்து அதிகமான வேலைகள் கிடையாது. ஒரு நாட் வச்சுருக்குறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு டாப் மட்டும் தனியாக ஸ்டிச் பண்ண சொல்லும்போது இந்த ப்ளவுஸுக்கு என்ன ரேட்டு வாங்குறனோ அதையே தான் நான் இதுலேயும் வாங்குகிறேன். ஓகேங்களா? இப்போ நார்மலாக இதை தைக்க சொல்லும்போது நான் வந்து ஒரு 120 வாங்கிப்பேன். லைனிங் போடாமல் ஸ்டிச் பண்ண சொல்லும்போது டாப்புக்கு அதிக வேலைப்பாடுகள் இல்லாமல் இருக்கும்போது 120 வாங்கிப்பேன். இப்போ அதையே லைனிங் கொடுத்து தைக்க சொல்லும்போது ஸ்டிச்சிங் சார்ஜாக நான் வாங்குறது, இப்போ லைனிங் கொடுத்து ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது என்ன ரேட்டோ அதையே தான் நான் வாங்குகிறேன். ஓகேங்களா? 200. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்மளுடைய வேலை. இப்போது நம்மளுடைய ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நாம் என்ன பண்ணுவோம், ஹெம்மிங் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இதில் ப்ளவுஸில் வந்து நமக்கு கிடையாது இல்லையா? நமக்கு வேணால் ப்ளவுஸ் தைக்கிற நேரத்தை விட கொஞ்சம் நேரம் இதில் எக்ஸ்ட்ரா ஆகும் டாப்பு தைக்கிறதுக்கு. ஆனால் நமக்கு வந்து அந்த ஹெம்மிங் வேலையெல்லாம் கிடையாது. அதை நான் கால்குலேட் பண்ணிக்கிட்டு நான் அதே பணம் தான் இதுக்கும் வாங்குவேன். இப்போ உங்களுக்கு சுடிதாருக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதுவே பாவாடை சட்டை. இப்போ பாவாடை சட்டை அப்படின்னு வரும்போது நான் வந்து இப்போது ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டில் இருந்தபடி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் இதுக்குன்னு டைம் ஒதுக்க வேண்டிய அவசியம், குறிப்பிட்ட டைம் ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டயத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், கிளாஸை பார்த்துக்கலாம். டவுட்டு என்கிட்ட கேட்டுக்கலாம். ப்ளவுஸும் எடுக்கிறேன், சுடிதாரும் எடுக்கிறேன். ரெண்டுமே 300. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தனித்தனியாக ஜாயின் பண்ணிங்கன்னா 600. இல்லை நான் ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 500 ருபீஸ் தான் வாங்குகிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே தெளிவான வீடியோஸாக இருக்கும். ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க, ப்ளவுஸில் ஜாயின் பண்ணவங்க சுடிதாருக்கும் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து பிப்ரவரி 10 வரைக்குமே அதுக்கு டைம் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பணம் கம்மிங்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப ஓரலாக சொல்லி கொடுப்பாங்களோ அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. என்கிட்டயே கால் பண்ணி கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்காது. நான் ரொம்பவே டீட்டெயில்டாக சொல்லி கொடுப்பேன். ட்ரெஸ்ஸில் அளவெடுத்து உங்களுக்கு அதை கட் பண்ணி காட்டி அதுக்கு நான் ட்ராயிங் போட்டு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அதனால உங்களுக்கு அந்த டவுட் வேண்டாம். ரொம்பவே தெளிவாக இருக்கும். என்கிட்ட டவுட்டு நீங்கள் அந்த 10 நாளைக்குமே கேட்டுக்கலாம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டவுட் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா மேலே ஐகார்டில் தெரியுது பாருங்கள், ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ். அதுக்குள்ளே அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது இந்த பாடி பாவாடைக்கு இந்த மாதிரி லைனிங் எல்லாம் கொடுத்து தைக்கும்போது அந்த சுடிதாருக்கு ரேட்டு சொன்னேன் இல்லையா, 300. அதே 300 தான் நான் இதுக்கும் வாங்குகிறேன். ஆனால் லைனிங் எல்லாம் அவங்க கொடுத்துடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ஏன் வாங்குகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் லைனிங்கை உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பாவாடை நம்ம தனியாக ஒரு செட்டு மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். மேலே இந்த பாடி தனியாக நாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு அந்த சட்டை அதுவும் தைக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? அப்படி வரும்போது நான் வந்து எனக்கு இதில் ஒர்க்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் நான் 300 வாங்கிக்குவேன். இப்போ இந்த பாவாடை சட்டைக்கான சட்டை மட்டும் கொடுக்கும்போது நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்டை மட்டும் கொடுக்கும்போது நான் எவ்வளோ வாங்குவேன்னா, அந்த அடல்ட்டுக்கு வந்து ப்ளவுஸுக்கு 200 ருபீஸ் வாங்குகிறோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபா கம்மி பண்ணி வாங்கிப்பேன். ஆனால் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அந்த ப்ளவுஸு, சட்டை, அந்த டாப்பு எல்லாமே ஒரே ரேட்டு தான் நான் வந்து வாங்குகிறேன். ஓகேங்களா? ஆனால் டிசைனிங் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து லேஸ் வச்சு கொடுங்க, இதில் வந்து மணி தைச்சி கொடுங்க, இதில் ஸ்டோன் ஒர்க் பண்ணுங்கன்னா அதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா வாங்குவேன். ஆனால் நார்மலாக ஒரு எந்த டிசைனுமே இல்லாமல் ஒரு நெக்கு, நார்மலான நெக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கும்போது
இதுக்கு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட நான் ஒரே ரேட்டு தான் வாங்குகிறேன். நான் இங்கே இருக்கிற எந்த டெய்லர்கிட்டையுமே நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்கன்னு விசாரித்ததே கிடையாது. என்னுடைய கஸ்டமர்கிட்டையும் நீங்கள் மற்ற டெய்லருக்கு எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு நான் கேட்குறதும் கிடையாது. ஓகேங்களா? இது எனக்கு கட்டுப்படியாகிற கூலி, அதனால் இதை நான் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி வந்து நிறையனதுக்கு இந்த பாடி வந்து வராது. ஓகேங்களா? கீழே இங்கேயே பெல்ட்டு முடிஞ்சிடும். அப்படி இந்த பெல்ட்டு முடிகிற அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து கீழே வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட வேண்டியது இருக்கும். பாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த இடத்துல பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் அதுக்கும் நான் அதே காசு தான் வாங்குகிறேன். ஓகேங்களா? ஓகே நான் இதில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பாவாடை சட்டை, நெக்ஸ்ட்டு வந்து சுடிதாரு, பேண்ட்டு, அப்புறம் வந்து ப்ளவுஸு எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். இன்னும் சில பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்ஸ்க்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சில பேர் வந்து சுடிதார் கை ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் கொடுப்பாங்க. கை மட்டும்தான். சில இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர்ற எல்லா ரெடிமேடு சுடிதார்லேயுமே உங்களுக்கு குட்டியாக தான் கை இருக்கும். அதுலேயே பட்டியும் போட்டே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் 30 தான் வாங்குகிறேன். ஓகேங்களா? 30 அதுலேயே நமக்கு மேல் தையல் போட சொல்லுவாங்க. அப்போ நமக்கு வந்து அதை விட எக்ஸ்ட்ரா வேணும். ஓகேங்களா? இப்போது இது இல்லாமல் அம்பர்லா கட்டிங் சுடிதார் வந்து கொடுத்து நம்மளை மேல் தையல் மட்டும் போட சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு கை ஜாயின் பண்ணுறதுக்கே நான் 30 தான் வாங்குகிறேன். ஆனால் நமக்கு அம்பர்லா கட்டிங் சுடிதார் கொடுத்துட்டு நம்மளுடைய மேல் தையல் போட சொன்னாங்கன்னா அது எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். சில அம்பர்லா கட்டிங் சுடிதார்லாம் ஃப்ளோர் லென்த் வரைக்கும் இருக்கும். அப்போ அதில் வந்து நாம் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும், கை ரவுண்ட் அடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஃபுல் ஹேண்டாகவும் இருக்கும். அந்த ஃபுல் ஹேண்டை ஸ்டிச் பண்ணி சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணும்போது அது மாதிரி நம்மளுடைய ஹிப்பு அந்த இடத்துலையும் தனியாக அந்த வயிற்று பகுதியிலையும் ஒரு கட்டிங் கொடுத்துருப்பாங்க. அங்கேயும் முன்னாடியும் பின்னாடியும் நாம் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு நான் 40-50 அதில் எப்படி இருக்கோ தையல் அதுக்கு தகுந்தாப்பில் நான் வாங்கிடுவேன். அதனால நான் மறுபடியும் சொல்கிறது ஒன்று தான். நம்மளுக்கு அதில் உழைப்பு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தக்கன காசை நாமளே கூட்டிக்க வேண்டியதுதான். கண்டிப்பாக நம்மளுடைய கஸ்டமரும் புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கும் தெரியும் நமக்கு இவ்வளோ ஒர்க்கு இருக்குது அப்படிங்கிறது. அதுவே நம்மளுடைய இன்ஸ்கர்ட் இருக்குது பார்த்தீங்களா, பார்ட்டு பாவாடை 7 பார்ட்டு 8 பார்ட்டு, அதில் பார்த்தீங்கன்னா 8 இடம் 7 இடத்துல தையல் இருக்கும். அதில் மேல் தையல் போட சொல்லுவாங்க. நான் 7 இடத்துக்கும் தையல் போட்டே 20 ருபீஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வர்ற எல்லாருமே நம்மளுடைய கஸ்டமர் தான், நம்மக்கிட்ட ப்ளவுஸ் தைக்கிறவங்க அந்த மாதிரி தான். அப்படிங்கிறதுனால நான் அதுவே வாங்கிப்பேன். ஒரு புடவை ஓரம் அடிக்கணும் அப்படின்னா 20 ரூபா தான் வாங்குகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபால்ஸ் அடிக்கணும் அப்படின்னா 40 ருபீஸ் வாங்குகிறேன். இவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கு வேலை வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூலி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.